ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாளிலே நம்மோடு பேசினார். அந்த வார்த்தையை இன்னும் அதிகமாக தொடர்ந்து அதன் கீழாக 4 பாயிண்ட்ஸ் அல்லது 4 தலைப்புகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த 4 தலைப்புகளிலே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வாரம் நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் தந்த அந்த வாக்குத்தத்த செய்தியினுடைய தலைப்பாக புதிதாக்க விரும்பும் கர்த்தர். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். எப்படி புதிதாக்க விரும்புகிறார்? அனுதினமும் புதிதாக்க விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கிறீங்க? எல்லா நாளும் நாம நம்மளை புதிதாக்குகிறதுக்கு என்ன செய்யறோம்? டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்வோம்? பல்லு விளக்குறதுல இருந்து ஆரம்பிச்சு என்ன முடியுமோ எல்லா விதத்திலும் நம்மளை நம்ம என்ன செய்யறோம்? சுத்தம் பண்ணி நல்லா புது ட்ரெஸ், நல்லா எல்லாம் அழுக்கு ட்ரெஸ்ஸை போட மாட்டோம் தானே, துவைச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி நம்மளை நம்ம டெய்லி என்ன காட்டுறோம்? வெளி தோற்றத்திலே நம்மளை நம்ம புதுசா காட்டுறோம். நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா புதுசா அப்படி செய்யறது இல்லை போல, அப்படிதானே? எல்லாருமே என்ன செய்யறோம்? புதுசா காட்டுறோம். ஏன் அப்படின்னா, என்னை பார்க்கிறவர்கள், நான் சந்திக்க வேண்டிய இடங்கள், நான் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அப்போ நான் அப்படி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. சில தளத்தில் வேலை செய்கிறவர்கள் பார்ப்பீங்கன்னா அவங்க எப்போதும் டை கட்டி தான் இருக்கணும். இந்த மெடிக்கல் ரெப்பெல்லாம் பாருங்க, எப்போதும் என்ன செஞ்சு தான் இருக்கணும்? டை கட்டி நீட்டாக தான் இருக்கணும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க எப்போ வந்தாலும் அப்படி தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த தோற்றம் அளிப்பதிலே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு தோற்றத்தில் கூட ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உலக பிரகாரமாக நம்ம பல விதத்தில் இப்படி செய்கிறவர்கள், நம்முடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுதல் இருந்தால் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உலகம் எதை காண்பிக்கிறது, எதை சொல்லுகிறது, வெளிப்பிரகாரமான விதத்தை எப்படியெல்லாம் செய்யலாம். நீங்க சும்மா நார்மலா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எடுத்தீங்கன்னா அந்த கிரீம் போடுங்க, இந்த கிரீம் போடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. டிவியை நியூஸ் ஆன் பண்ணா எதுக்கு சொல்லுது? வெளிப்பிரகாரமான காரியத்தை புதுப்பிப்பதற்கு, புது பொலிவுடன் விளங்க ஃபேர் அண்ட் லவ்லி போடுங்கள் அப்படி சொல்லுவாங்க. புது பொலிவுடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இருக்கிறது எப்படி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் படைக்கும் போது எதுக்கு எந்த கலர் எவ்வளவு தேவைன்னு அவரே அளந்து கரெக்டா என்ன செஞ்சிருக்காரு? படைச்சிருக்காரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமா. இந்த முகத்துக்கு இந்த உதடு என்ன கலர்ல இருக்கணும், மூக்கு என்ன கலர்ல இருக்கணும், கண்ணுக்கு மேல எவ்வளவு முடி தேவை, தலையில எவ்வளவு முடி தேவை, இப்போ ஆண்களா இருந்தா மீசை எவ்வளவு தேவை, தாடி வைக்கணுமா வைக்க வேண்டாமா, அது எல்லாத்துக்குமே முடிவு தந்திருக்காரு. ஆனா நமக்கு திருப்தி ஆச்சா பாருங்க, நமக்கு திருப்தி வந்துச்சா பாருங்க. நமக்கு திருப்தி வராம, இது ஃபர்ஸ்ட் திருப்தி வராம நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் என்ன செய்யறோம்? வேலை செஞ்சு என்ன செய்யறோம்னா புதிதாக்க விரும்புகிறோம். என்ன புதிதாக்க விரும்புறோம்? நேத்து பார்த்தவங்க இன்னைக்கு என்னைய பார்க்கும்போது என்னன்னு சொல்லணும்? அழகா இருக்கீங்க, நேத்தை விட இன்னைக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். ரெகுலரா வேலைக்கு போறவங்களா இருந்தா அங்க ஆபீஸ்ல இருக்கவங்க சொல்லுவாங்க, நேத்து நீங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை விட இன்னைக்கு நீங்க போட்டுட்டு வந்திருக்கிறது, உங்களுடைய மேக்கப் எல்லாம் எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அப்போ நம்மளை அறியாமலே நம்ம ஒரு புதுப்பித்தலுக்குள்ள நம்மளை நம்ம என்ன செய்யறோம்? வைக்கிறோம். எவ்ரிடே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைச்சா உடனே ஒரு ட்ரெஸ் கடைக்கு போய் அங்க போயும் அதே மாதிரி அங்க இருக்க கண்ணாடியில பார்த்து இதுல வச்சா நான் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா தெரிவேனா, எண்ணமெல்லாம் அப்படிதான். கொஞ்சம் மாற்றமா தெரிவேனா, முந்திய விட அழகா தெரிவேனா, நேத்தை விட இன்னைக்கு நல்லா இருப்பேனா, இதே எண்ணம் தான் நம்ம எல்லாருக்கும். அப்படி இருக்கா இல்லையா? அப்படி இருக்குல்ல. சரி, பேசுற நான் மட்டும்தான் அப்படியே நினைச்சேன். அப்ப நம்ம எல்லாருமே அப்படிதான் பாருங்க. சில நேரம் என்னைய சில பேர் சொல்லுவாங்க, என்னையா போட்டதே போடுற, கலர் சட்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. கலர் சட்டை போடும்போது அடிக்கடி ஒரே சட்டையை போட்ட மாதிரி இருக்குன்னாங்க. பார்த்தேன், எதுக்கு இந்த பிரச்சனை? வெள்ளையை போட்டோம்னா இது என்னைக்கு போட்டதுன்னே தெரியாது, இது எப்போ உள்ளதுன்னே தெரியாது, இது வந்து புதுசா பழசானோ தெரியாது. பேசாம வெள்ளையை போட்டுருவோம், எந்த கேள்வியும் வராது. ரெண்டாவது பாஸ்டரா இருக்கனால அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு மொத்தத்துக்கு என்னதான் மாறியாச்சு. ஆமா, கலரை கேட்டா நேத்து என்னையா போன வாரமும் இதே கலர் போட்ட, இன்னைக்கும் போட்டிருக்க, போன மீட்டிங்கும் இதே கலர் போட்ட, இந்த மீட்டிங்கும் இதே, இப்படியே ஒரே கேள்வி. இப்போ ஒரு கேள்வி வராது அவன். அதனால இப்போ எப்போ போட்டாலும் என்னதுதான்? வெள்ளைய போட்டுருவோம், பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்விலும்
ஒரு எண்ணம் என்னன்னா, என்னதாவது ஒன்று, சம்திங் நியூ, எதையாவது ஒன்று நான் டிஃப்ரெண்டா பண்ணி என் லைஃபை நான் நல்லா காமிக்கணும், என்னைய நான் நல்லா காமிக்கணும். இப்போ அந்த அக்கறையோடு அந்த எண்ணம் உங்களிடத்தில் இருக்கிறபடியால் உங்களுக்குள்ள இந்த எண்ணத்தையும் தர விரும்புகிறேன். அது என்ன எண்ணம் அப்படின்னா, இங்க உங்களை உருவாக்குகிற, பியூட்டி பண்ணுகிற, அலங்கரிக்கிற, அழகாக்க விரும்புகிற, புதிதாக்க விரும்புகிற இந்த எல்லையிலே 2 கொரிந்தியர் 4:16 படியுங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் என்ன செய்வதில்லை? சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த புறம்பான மனுஷனுக்கு என்ன நிச்சயம்? அழிவு நிச்சயம். ஆனால் உள்ளான மனுஷனுக்கு அழிவே இல்லை. அல்லேலூயா. அப்ப அழிவு உள்ளதுக்கு வேலை செய்யணுமா? அழிவு இல்லாததுக்கு வேலை செய்யணுமா? அப்ப அழிவு உள்ளதுக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது. அல்லேலூயா. நீங்கள் ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும்? ஏன் இயேசுவேன்னு கூப்பிட வேண்டும்? ஏன் வேதம் வாசிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரணம் தான், உங்க உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய இன்னர் மேன், உங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படணும்? புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்கிறதின் மூலமாக, நீங்க அதுக்கு முந்தின வசனங்களை பாருங்க. 13ஆம் வசனம் பாருங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அடுத்த வசனம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கு. யாரை பத்தி பேசுறாருன்னா உங்களை பார்த்து தான் பேசுறாரு. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகுமா? கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருகும். அதனால தான் ஆராதனைக்கு வந்த இடத்துல எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்ல காரணம் என்ன? ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபை பெருகும். கிருபை பெருகுனா சலுகை பெருகும். சலுகை பெருகுனா ஆசீர்வாதம் பெருகும். நிறைய இடத்துல சலுகை இல்லாதனால தான் நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப கிருபை பெருகிருச்சுன்னா சலுகை வந்துடும். அப்படி சொல்லிட்டு தான் சொல்லுகிறார். ஆனபடியினால், முந்தின வசனத்தை வாசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனபடியினால் நாங்கள் என்ன செய்வதில்லை? நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா எங்க புறமான மனுஷனை பற்றி நாங்கள் அக்கறை இல்லை. புறம்பான மனுஷன் என்பவன் ஒருவன் இருக்கிறான், அவன் அழிவுக்குரியவன். அவனை விட நாங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? உள்ளான மனிதனுக்கு. ஹல்லேலூயா. சபை எதில் கவனம் செலுத்துகிறது? உள்ளான மனிதனிலே. ஆமென். சபையினுடைய கவனம் முழுவதும் உங்கள் உள்ளான மனிதன். உலகத்தின் கவனம் நம்முடைய வெளிப்பிரகாரமாக மனிதன். வெளிப்பிரகாரமா என்னெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் பண்ணலாம், இதுதான் வெளிப்பிரகாரமாய். நல்லா கவனிச்சு பாருங்க. சாத்தான் இயேசுவை கூட்டி கொண்டு போய் ஆலயத்தின் உப்புரிகையெல்லாம் கூட்டிட்டு போய் மலையின் உச்சிக்கெல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் என்னத்தை தான் காட்டினான்? எல்லாம் உலகத்தையும் உலகத்தில் உள்ளதையும் காமிக்கிறான். இதை பத்தியா, இதை பத்தியா, இதை பத்தியா, மொத்த உலகத்தையும் என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன், நீ என் காலில் விழு, உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். இயேசு உடனே பதில் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. ஆனா அதே ரீதியில இயேசு ஒரு 3 சீஷர்களை மலைக்கு கூட்டு போனாரு. அங்க கூட்டு போய் அவர் வேற எதையும் காட்டல, உலகத்தையும் காட்டல, எதையும் காட்டல. எதை தான் காட்டினார் தெரியுமா? மறுரூபத்தை காண்பித்தார். அல்லேலூயா. எதை காட்டினாருங்க? மறுரூபத்தை, டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, எப்ப எங்க வா, நீ மாம்சத்தில் இருக்கிற, நீ மனுஷனா இருக்கிற, உனக்கு இன்னொரு ஒரு அனுபவத்தை உனக்கு நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் அங்கே சீஷர்களை மலைக்கு கூட்டிட்டு போய் எதை காமிச்சாராம்? மறுரூப அனுபவத்தை. ஹல்லேலூயா. அப்ப உலகம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி சபை கவலைப்படவில்லை. சபை இப்போ என்ன சொல்லுது? ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுகிறார் என்றால், உங்கள் உள்ளான மனிதன் என்ன செய்யப்படணுங்க? புதிதாக்கப்படணும். சும்மா இல்லை, நாளுக்கு நாள். போன ஞாயிற்றுக்கிழமையோட இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன ஆகணும்? புதிதாக்கப்படணும். இந்த ஞாயிற்றுக்கிழமையோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யப்படணும்? புதிதாக்கப்படணும். போன மாசத்தை விட இந்த மாசம் புதிதாக்கப்பட்டிருக்கணும். அதில் நீங்கள் கவனம் செலுத்தினால், இந்த உள்ளான மனுஷனில் கவனம் செலுத்தினால்
வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ ஆத்துமாவை நீங்க கவனம் செலுத்தினா, அந்த ஆத்துமா வாழ ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? அந்த ஆத்துமா வாழுதுன்னா நீ எல்லாத்துலயும் நல்லா இருப்ப. நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்துலயும் நல்லா இருக்கிறத போய் கவனம் செலுத்தி நேரம் செலவிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுல சரியாகவும் வெற்றி பெறாம தோல்வி எண்ணம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, சில நேரத்தில் நம்மளை சரியா செய்யல அல்லது நீ லாய்க்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த உணர்வு வேற, எல்லாத்தையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறோம். நம்முடைய கவனம், நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கவனம் முழுசும் ஆத்துமாவுக்கு நேரா இருந்தா, ஆத்துமாவை கவனம் செலுத்துகிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் சரீரத்தை முதற்கொண்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, உடைமைகள் எல்லாவற்றையும், உங்கள் உலக ஆசீர்வாதம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஏன்னா நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்க? ஆத்துமாவிலே. அந்த ஆத்துமாவை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? அப்ப அங்க சொல்லியிருக்கு பாருங்க, எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையா என்ன செய்யணுங்க? பலப்படும். அப்ப கவனம் எதுல இருக்கணும்னா, என் இன்னர் மேன், உள்ளான மனுஷன், எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாவை நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஆவியினாலே பலப்படுத்தி கொள்ளணும். அதை பலப்படுத்தி கொள்ள அவர் என்னை, ஆகையினாலதான் என்னை புது மனுஷனாக மாற்றினார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படிதான் இருக்கணும்? புது சிருஷ்டியா தான் இருக்கணும், புதுசா தான் இருக்கணும். நாளுக்கு நாள் புதுசாகிக்கிட்டே இருக்கணும். இன்னும் 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 போதாது, இன்னும் போதாது, இன்னும் போதாது, அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, நீ தந்த அபிஷேகம் போதாது. யாராவது சொல்றீங்களா? அப்படி நீ தந்திருக்கிற அபிஷேகம் பத்தாது ஆண்டவரே, நீ தந்திருக்கிற வல்லமை பத்தாது, நீர் எங்களோடு இருக்கிற அந்த ஆளுகை போதாது, இன்னும் எங்களுக்கு செய்யும். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த அனுபவத்தை தான் அங்கதான் சொல்றாரு பாருங்க, பழையவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாய். பழசை எவ்வளவுக்கு எவ்வளவு நீக்கணுமோ நீக்கி கொண்டே இருக்கணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால உங்களை பார்த்தவங்க இப்ப பார்த்தா, போன தடவையை விட இப்ப உங்களை பார்த்தா முந்தி கருப்பா இருப்பீங்க, இப்ப கொஞ்சம் கலர் ஆயிட்டீங்க. அந்த சொல்லக்கூடாது, அது சொல்றது முக்கியம் இல்ல. எதை சொல்லணும்னா, போன தடவை 5 வருஷத்துக்கு முன்னால உங்களை பார்க்கும்போது இருந்த பேச்சில ஒரு வித்தியாசம் தெரியும், உங்க பார்வையில ஒரு வித்தியாசம் தெரியுது, உங்க நடக்கையில ஒரு வித்தியாசம் தெரிகிறது, நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதமே வேறையா இருக்குது. என்ன நடந்து போச்சு? ஆத்துமா புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்க இன்னர் மேன் தான் உங்களுடையதை எல்லாத்தையும் சரி பண்ணுது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒருத்தன் உள்ள பேசலாம் பாருங்க. பேசுறானா ஒருத்தன், உள்ளுக்குள்ள ஒருத்தன் பேசுவான் பாருங்க, என்ன சொல்லுதாருன்னே தெரியலையே, அவர் என்னத்தையோ சொல்லிட்டு போறாரு, நீ வேணா தூங்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் உள்ள. அவர் பேசி எப்படினாலும் சுத்தி வளைச்சு எத்தனை மணிக்கு முடிச்சிருவாரு? 10 மணிக்கு முடிச்சிருவாரு அப்படின்னு ஒருத்தன் உள்ள சொல்லுவான். அவனைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த உள்ள இருக்கான் பாருங்க ஒருத்தன், அவன் வெளியவே தெரிய மாட்டான், யாருக்குமே தெரிய மாட்டான். அவன் பிளானே யாருக்குமே என்ன செய்யாது? தெரியாது. ஆனா அவன் பிளான் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அவனை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணார்னா இவன் சரியாயிருவான். அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? உள்ள இருக்கிற அவனை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணார்னா யார் சரியாயிருவான்? இந்த மனுஷன் ஒண்ணுமே இல்லைங்க. இவன் வந்து ஒரு இயக்கி தான். இவன் வந்து ஒரு இயக்குனா செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்க மனுஷன் என்ன ஏவுறானோ, என்ன சொல்லுதானோ, என்ன பிளான் பண்ணியிருக்கானோ அதை செய்யறவன் தான் யாரு? இந்த மனுஷன், வெளியே தெரிகிற மனுஷன். அப்ப ஆண்டவர் எங்க வந்து டீல் பண்ண பாக்குறாரு? உள்ளான மனிதனை. ஏன்? அவனை சரி பண்ணா இவன் சரியாயிரும். இவனை அடிச்சு பிரயோஜனம் இல்லை. இவனை அடிக்கிறதுனால ஒரு யூஸும் இல்ல. இவனுக்கு தண்டனை கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. கணவன் மனைவியா இருந்தாலும் உங்க மனைவியை நேரடியா இப்படி சரீர பிரகாரமா தண்டிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. கணவனா இருந்தாலும் நீங்க மனைவி மாதிரி தண்டிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒண்ணுமே நடக்காது. எதுல டச் பண்ணணும்? உள்ளான மனிதனில். கணவன் மனைவி உறவுல கூட எதுல டச் பண்ணணும்? மனசு. என்ன சொல்றோம்? மனசு விட்டு போச்சுங்க. மனசு விட்டு போச்சுன்னா என்ன செய்யும்? உறவு தூரம் ஆயிரும். ஆமாவா இல்லையா? மனசு நல்லா இருந்தா என்ன செய்யுது? பூஸ்ட் வருது, பொன்விட்டா வருது, காபி வருது, விதவிதமான சாப்பாடு வருது, எல்லாம் வருது. இல்லைன்னா பழைய சோறு தான் சாப்பிடு அப்படிங்குது. எதுல காரணம்? என்னது? மனசு. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இவ்வளவு விளக்கத்தை சொல்றேன். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டு
ஆண்டவருடைய கவனம் எதுல இருக்குன்னா வெளிப்பிரகாரமா இருக்கிற இந்த சரீரத்துல இல்ல. நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, என்ன நகை போட்டிருக்கீங்க, தலையில டை அடிச்சிங்களா அடிக்கலையா, இந்த மேட்டர்லாம் அவருக்கு தேவையில்லை. இதை பத்தி அவருக்கு கவலையே இல்ல. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் எதை பார்க்கிறார்? உங்க உள்ளான மனுஷன் என்னவா இருக்கான். ஏன்னா உள்ளான மனுஷனை சரி பண்ணா, ஒருத்தன் சுத்தி திரியிறான் பாருங்க, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி ஒருத்தன் சுத்தி திரியிறான் பாருங்க, அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அவனால உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா சாத்தானின் தந்திரம் எவ்வளவு பெரிய மந்திரவாதி என்ன பண்ணாலும் சரி அங்க ஒன்றும் பலிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஏற்றுக்கொள்றீங்க? இப்ப கவனம் ஃபுல்லா உங்களுக்கு எதுல தான் இருக்கணும்? இன்னர் மேன். உங்களுடைய உள்ளான மனிதன் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் புதிதாக்கப்பட வேண்டும். அப்போ இனி யார் புதிதாக்குகிறது? அதுதான் சொல்றேன், புதிதாக்கும் கர்த்தர். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தை என்ன செய்றேன்? புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அப்ப சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவருடைய வேலை என்ன? சகலத்தை என்ன ஆக்குறது? புதிதாக்குதல். மேக்கிங் இட் எவ்ரிதிங் நியூ. ஆமே. என்னுடைய இன்னர் மேன் என்னவா மாறணும்? நியூவா மாறணும், ஃப்ரெஷ்ஷா மாறணும். அப்ப அதை மாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன? அதுக்காக தான் டெய்லி நைட்டு ஆன்லைன் பிரேயர் போடுறோம். எதுக்குங்க? புதிதாக்குவதற்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கூடி வர்றோம். எதுக்கு? புதிதாக்குறதுக்கு. அப்போ ஒரு சபை, ஒரு தரிசனம், ஒரு போதகர் அப்படின்னா அவரோடு அந்த இணைந்து செயல்படும் போதுதான் உங்க ஆத்மா புதிதாக்கப்பட முடியும். நீங்க இங்க ஐக்கியத்தில் இருந்துட்டு எங்கேயோ நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களால புதிதாக்கப்பட முடியவே முடியாது. ஏன்னா உங்க ஆத்மாவை பத்தி யாருக்கும் என்ன செய்யாது? தெரியாது. இப்ப சபைக்கு வர்ற எல்லா ஆத்மாவும் உத்தரவாதமாக இருக்க வேண்டியது யாரு? போதகர். அப்ப நான் தான் உங்க ஆத்மாவை குறித்து அறிந்திருக்கிறபடியால் அதற்கு ஏற்ற விதத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஆமென். சம்பந்தம் இல்லாத ஒருத்தர்கிட்ட பேச மாட்டார். அதுக்கு சம்பந்தப்படுத்துறதுக்கு தான் அந்த ஐக்கியத்தை என்ன செஞ்சிருக்காரு? சபையை கொடுத்திருக்கிறார். அப்ப முதலாவதாக நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? எப்படி இந்த புதிதாக்கும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி உணர்த்துகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. இப்ப இந்த புதிய மனுஷனை ஏன் தரிக்கணும்? புதிய மனுஷன் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த புதிய மனுஷனை நான் ஏன் தரிக்கணும்? ஏன் புதிய மனுஷனை தரிக்கணும்? அதுல பதில் இருக்குது. அதுக்கு முன்னால பாருங்க, சிருஷ்டித்தவருடைய சாயல். உங்களை சிருஷ்டித்தவருடைய சாயல் பாவத்தின் நிமித்தம் என்ன செஞ்சு போச்சு? மாறி போச்சு. பாவத்தின் நிமித்தம் மாறி போச்சு. முதல் கொரோனா வந்துச்சு. 2வது கொரோனா வரும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆமா, முதல் கொரோனா மாறி உருமாறி ஏதோ வேற மாதிரி வருதான். அப்புறம் 3வது கொரோனா வரும்போது, ஆமா, இப்போ 5வது கொரோனா வந்திருக்கு. எல்லார்ட்டையும் இருக்கு. இப்போ உருமாறி எல்லார்ட்டையும் இருக்கு. இப்போ நமக்குள்ளதான் அது வேலை செய்யுது. இப்போ பயம் இருக்கா? இல்ல. இப்போ அது மாதிரி அவர் சிருஷ்டித்தவருடைய சாயல் இப்போ எல்லா பக்கமும் என்ன பண்ணி போச்சு? உருமாறி போயிடுச்சு. இப்போ அவருடைய கவனம் என்னவா இருக்கு? அந்த சாயலுக்கு திரும்ப உங்களையும் என்ன செய்யணுமா? கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. சபையின் எண்ணம் என்ன? சபையின் விருப்பம் என்ன? சபையின் தரிசனம் என்ன? சபையின் வேலை என்ன? உங்களை அந்த சாயலுக்கு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அந்த கொண்டு வர்ற வேலை பேர் தான், அப்படி செய்யறதுக்கு இணையறது பேரு தான், கூடுறது பேர் தான் என்னது? சபை. ஹல்லேலூயா. அப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போறோம்? சிருஷ்டித்தவருடைய சாயல். எப்படி அது சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு எப்படி போக முடியும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவன் 1:26 அவர் மனுஷனை உண்டாக்கும்படி சிருஷ்டிக்கும்படி. மனுஷன் குரங்கிலிருந்து வரவில்லை. மனுஷனை கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக்கினார், உருவாக்கினார், சிருஷ்டித்தார். எப்படி குரங்க சிருஷ்டித்தாரோ அது மாதிரி தான் மனுஷன் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலே எதுக்குள்ள இருந்தும் எதுவும் என்ன செய்யல? வரல. உலகம் சொல்லலாம், ஆனால் உலகம் பார்வையில் சொல்லுகிறது. குரங்க பார்த்தா எப்படி இருக்கு? கை, காலு, முகம்லாம் பார்த்தா கொஞ்சம் மனுஷன் மாதிரி இருந்தவொடனே அது எப்படி வளர்ந்து பெருசானா இப்போ இன்னும் நம்ம ஏரியால நிறைய குரங்கு தெரியுது. ஒண்ணுமே இன்னும் மாறல பாருங்க. அப்படின்னா எந்த சிருஷ்டிப்புக்குள்ள இருந்தும் ஒரு சிருஷ்டிப்பை கர்த்தர் என்ன செய்யல? கொடுக்கல. மனுஷங்களுள்ள இருந்து மட்டும்தான் யாரை எடுத்தாரு? மனுஷியை எடுத்தார்.
அதனால தான் கவனிங்க, மனுஷன் மனுஷி தான் எப்போதும் அந்த ஐக்கியத்தை உடைக்கிறது தான் உலகத்தினுடைய வேலை. அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, அங்க பாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? யார் சாயல்ல? தேவனுடைய சாயல்ல. இப்போ கொலோசியர் 3:10 என்ன சொல்லி இருக்கிறது? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். உங்களை மாத்தி வச்சிருக்கிற இந்த உலகம், மாத்தி வச்சிருக்கிற சாத்தானின் தந்திரம், இது எல்லாம் என்னவா இல்லைன்னா தேவ சாயலில் இல்லை. அப்ப தேவ சாயல்ல நான் இல்லாததுனால, இப்ப தேவ சாயல்ல நான் எங்க தேவ சாயல் அடைவேன்னா இந்த முகத்துல இல்ல, எதுல? அந்த ஆத்மா தேவ சாயல் அடையும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த முகம் தேவ சாயல் அடையாது. அப்ப உடனே நீங்க போய் கண்ணாடியில பார்த்துட்டு என் தேவன் இப்படியா இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நம்முடைய இந்த சரீரம் அல்ல தேவ சாயல் அடைவது, நம்முடைய ஆத்மா தேவ சாயல் அடைவது. ஹல்லேலூயா. அதுக்காக அவர் இப்போ முழுசும் என்ன செய்கிறாரு? என்னை புதிதாக்க விரும்புகிறார். நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார், உங்களை புதிதாக்கி அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த புதிதாக்குதலுக்குள்ள வருவதற்கு முதலாவதாக ஆண்டவர் என்னை புதிதாக்குவதற்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி சொல்லுகிறார். தரித்து கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ட்ரெஸ் மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பை தருகிறேன், அந்த விதத்தில் உங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அங்கே கொலோசிய சபைக்கு பவுல் ஆலோசனையாக சொல்லுகிறதை நாமும் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன செய்யட்டும்? புதிதாக மாற்றப்படட்டும். ஹல்லேலூயா. அப்போ ரோமர் 8:29 என்ன சொல்லுகிறது? அங்கேயும் பாருங்க, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப நம்முடைய கவனம் எல்லாம் எதுல இருக்கு பாருங்க? ஆண்டவருக்கு. இந்த சாயல் போயிடுச்சு. சில நேரத்தில் வீட்டில் பிள்ளைகளை சொல்லுவாங்க, அல்லது குடும்பத்துக்குள்ள சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தாங்கன்னா சில நேரம் இப்படி சொல்லுவாங்க, இந்த ஒரு குடும்பம் மட்டும் நம்ம குடும்ப வகைரா மாதிரியே இல்லை, செய்யறது பேசுறது எல்லாம் எப்படி இருக்கு, வேற மாதிரி இருக்கு, அப்படி சொல்லுவாங்க பாருங்க. இன்னைக்கு அந்த விதத்துல நம்முடைய உள்ளான மனுஷன் மாறி இருக்கிறபடினால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். உங்களை என்னையும் முன் குறித்திருக்கிறார். முன் குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய சாயலுக்கு என்ன செய்கிறோம்? ஒப்பாகிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னை அந்த விதத்திலே அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? தீத்து புஸ்தகம் 3:5 பாருங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். இப்ப அவர் கவனம் எல்லாம் என்ன, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக்கணும். அப்ப அதுக்கு என்னை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. என்னை தேடி அவர் வந்து என்னை என்ன செய்கிறாராம் பாருங்க, என் நீதியின் கிரியையின் நிமித்தம் என்னை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியையும் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்ப நமக்குள்ளே ஆண்டவர் இந்த இரக்கத்தின் மூலமாக நமக்கு ஒரு அடையாளத்தை, மறுஜென்ம முழுக்கினால் எனக்காக என் ஆண்டவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அதுதான் ஞானஸ்நானத்தின் அடையாளம். பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல் என்ன? அவர் சமூகத்துக்கு நான் வரும்பொழுது அவர் தம்முடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்புகிறது. அப்படி பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலினாலே என்னை ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட புதிதாக்கப்படுதலுக்கு கர்த்தர் என்னை வழி நடத்த விரும்புகிறார். நான் உங்களுக்கு ஒரு இந்த தரித்து கொள்ளுதல் என்பதை வஸ்திரம் அணிவது போல உள்ள விதத்தில் உங்களுக்கு நான் அதை விளங்கப்படுத்த விரும்புகிறேன். அப்ப நான் இந்த உள்ளான மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்கு, சரிப்படுத்துவதற்கு, அல்லது கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் வருவதற்கு, அல்லது நான் வாசித்தபடியாக உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அவர் எனக்கு என்ன செய்கிறார் என்பதை கவனிக்கும் போது அதற்கு லூக்கா சுவிசேஷம் 5:36 அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன்
ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். பழசையும் புதுசையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டான். இருந்தா இங்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா அங்கிட்டு இருக்கணும். இருந்தா சபைக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா உலகத்துக்குள்ள இருக்கணும். ரெண்டு பக்கமும் அங்கேயும் இங்கேயும் பேலன்ஸ் பண்ணவே கூடாது. கூப்பிட்டா இயேசுவேன்னு கூப்பிட்டுறணும். இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்ப்போம், ஏதாவது ஒண்ணு காப்பாத்தும்ல அப்படின்னு நினைச்சக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ஏன்? அதனால பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அதைத்தான் அவர் சொல்றாரு பாருங்க. ஒருவன் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு என்ன செய்ய மாட்டானா? இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. உங்களை புதுப்பிக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்தால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டால், நீங்கள் மனம் திரும்பினால் புதிதாகுகிறதான் வழியே ஒழிய பழசில இருக்கிறது முடியாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பழைய வாழ்க்கையிலேயே நான் இருக்கிறது முடியாது. நான் புதிதாக்கப்பட்டே ஆகவேன். அல்லேலூயா. காரணம், புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒவ்வாதுன்னா என்னது? இட்ஸ் நாட் சூட்டபிள். இங்க தேவனை அறியும்படி வந்து தேவனை அறியாமலும் தேவனோடு ஐக்கியப்படாமலும் புதுப்பிக்கப்படாமலும் இருக்க முடியவே முடியாது. தேவனோடு இணைக்கப்பட்ட நாம் கண்டிப்பாக புதுப்பிக்கப்பட்டே ஆக வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு புதுப்பிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட உங்களை விட்டு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே என்னை புதுப்பியும் அப்பா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை புதுப்பியும் ஆண்டவரே, என் பழசெல்லாம் போயிடட்டும். சில நேரத்தில் பழசு இருந்து தாங்க பிரச்சனையை பண்ணுது. புதிதாக்குங்க, புதுசாக்குங்க. பழையவைகள் எல்லாம் எரேஸ் ஆவதாக, இயேசுவின் நாமத்தில் எரேஸ் ஆவதாக. எல்லாம் அழிஞ்சு போகட்டும், எல்லாம் அழிஞ்சு போகட்டும். என்னுடைய மனதை துக்கப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற, அடிக்கடி சில விஷயங்கள் நினைவில் வந்து என்னை அலக்களிக்கிற எல்லா விஷயங்களும் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் எரேஸ் ஆவதாக. அல்லேலூயா. எல்லாம் புதுப்பிக்கப்படட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை புதிதாக்கும். ஆமென். விசுவாசத்தோடு சொன்ன உங்களை புதிதாக்குவாரா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட புதிதாக்குதல் அப்படின்னா, வசனத்தின்படி சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். ஆனா நீங்க எப்படி புதிதாகணும்னு ஒரு முழு திட்டம் யார்கிட்ட தான் இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த திட்டத்தெல்லாம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. அந்த திட்டத்தை யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ணமும் வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் யார் தான் கேட்கணும்? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், சப்ஸ்டியூட்டு இதெல்லாம் வைக்கக்கூடாது. எல்லாம் நேரடி, எல்லாம் ஒரே தொடர்பு தான். ராமின்னு சொல்லுங்க. ஆமாம் பாஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணி அப்படி என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நான் சொல்லுறது சரி, நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அப்படி கேள்வி வருது இல்லை? அந்த எண்ணத்துக்கே போகக்கூடாது. நான் கர்த்தர்கிட்ட கேட்பேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பா. இல்லை ராமேன்னு சொல்லுங்க. அந்த அனுபவத்தில் தான் வளரணும். அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதுக்கு அர்த்தம். அதுதான் நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கே அர்த்தம். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. அப்போ புதிதாக்குவதற்கு என்கிட்ட இருக்க பழச தூக்கி போட விரும்புறார். பழச தூக்கி போட விரும்புறார். என் பழச வச்சுக்கிட்டு புதுசா வைக்க முடியாது. நம்ம பிலிப் பிரதர் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். கர்த்தர் சித்தமான ஒரு 2வது வாரத்தில் சாட்சி சொல்லுவாங்க. அந்த வீடு வாங்கியாச்சு, ஆனா உடனே குடி போகல. இப்ப என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? புதிதாக்குதல். வீடு பழைய வீடு தான், கட்டின வீடு தான். ஆனா என்ன செய்யப்படுது? அது புதிதாக்கப்படுது. ஏன் புதிதாக்கணும்? அங்க எந்த பழசம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் சில நேரத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிற ட்ரெஸ்ஸை கூட சொல்கிறோம், இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால் இதை தூக்கி என்ன செஞ்சிருவோம்? போட்டுருவோம். ஆனால் உள்ளே இருக்கிற எண்ணங்களையோ, யோசனைகளையோ, கோபத்தையோ, பிரச்சனையோ, சில குணாதிசயத்தையோ ரொம்ப நாள் அது உங்களை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கி மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிங்க? போட மாட்டேங்கிங்க. ஆண்டவர் இன்றைக்கு அதை புதிதாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப வருஷமா ஒரே குணத்தில் உலகம் இருக்க சொல்லுது. உலகம் சொல்லுது, எப்படி சொல்லுது தெரியுமா? கோபம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கான்? குணம் இருக்கான். இயேசுவின் நாமத்தில் அந்த எண்ணம்லாம் மாறுவதா? பைபிளுக்கு விரோதமானது எது? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொன்னது எதுக்கு விரோதமானது? பைபிளுக்கு விரோதமானது. ஏன் பைபிளுக்கு விரோதமானது? வேதம் சொல்லுகிறது அப்படியே கோபம் வந்தாலும் எவ்வளவு நேரத்தில் சாஞ்சிடணும்? சூரியன் சாயறதுக்குள்ள கோபம் தணிஞ்சிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபம் ஒரு நாளைக்கு மேல கண்டினியூ ஆகக்கூடாது. உலகம் என்ன சொல்லுது? கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கு, அதனால கோபத்தை என்ன பண்ணிக்கோ? மெயின்டைன் பண்ணு. எப்படி பார்த்தீங்களா? கர்த்தருக்கு விரோதமா என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் உலகம் சொல்லித்தரும். நீங்க அதை மாற்றணும். ஆமென். புதிதாக்குதல் எதிலிருந்து ஆரம்பிக்கணும்? நமக்குள்ள இருக்கிற சில தவறான, நம்மை அடிக்கடி தொந்தரவு பண்ணுகிற, குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற, நம்ம குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வர்ற அதிலிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா,
மனைவியை தரக்குறைவா நினைக்கிறது, மதிக்காத தன்மை, இது எல்லாம் உள்ள இருந்து இப்ப என்ன செய்யணும்? மாறி வேதம் சொல்லுகிறபடி, வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பு கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கீழ்ப்படியாமைகள் எல்லாம் மாறணும். வேதம் சொல்லுகிறது கணவனுக்கு மனைவி என்ன செய்யணுமா? எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாத்தையும் மாற்றணும். இப்போ ஏன் மாற்றணும்? சமாதானம் பெற. அல்லேலூயா. அப்போ உள்ளான மனுஷன் புதுதாக்கிட்டா அங்க எல்லாம் என்னவா தான் இருக்கும்? புதியதா இருக்கும். புதிய ஆசீர்வாதம், புதிய சந்தோஷம் எப்பொழுதும் எப்பொழுதும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையினாலதான் பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் சும்மா விடல. ஆதியாகமத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமையிலே இருந்தார்கள். எதுல இருந்தாங்க? மகிமையில இருந்தாங்க. மகிமையில இருந்த அவங்கள்ட்ட மெதுவா பேசி அந்த மகிமையை அவங்கள விட்டு என்ன பண்ணியாச்சு? எடுத்தாச்சு. மகிமை இருந்த வரைக்கும் தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று அவர்களுக்கு அறியாது இருந்தார்கள். மகிமை விலகின உடனே இப்ப என்ன ஆகி போயிட்டாங்க? இவங்க சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், நாங்க எப்படி இருக்கோம்? நிர்வாணிகளா இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறாருங்க, உங்களுக்கு நிர்வாணின்னு உங்களுக்கு அறிவித்தவன் நான் இதுவரைக்கும் உன்கிட்ட வந்திருக்கிறேன், உன்னைய பார்த்துருக்கிறேன், உன்கிட்ட பேசியிருக்கிறேன், உன் கூட நடந்திருக்கிறேன், நம்ம 2 பேரும் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு தடவை கூட நான் உன்கிட்ட என்ன சொல்லலை? நீ நிர்வாணியாக இருக்கேன்னு சொல்லலையே. நான் சொல்லாத ஒன்று உனக்கு எவன் சொன்னது? இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. கர்த்தர் சொல்ல விரும்பாதது வரும்போது அங்கே தேவன் விரும்பாத ஒன்று வந்த உடனே அங்கே என்ன வந்துருச்சு? பாவம் வந்தது, மகிமை விலகினது. இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் புதுப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உடனே கவனிச்சு பாருங்க, அங்கே ஒரு நிர்வாண தன்மை வந்த உடனே ஆண்டவர் அங்கே உடனே தலையிட்டு அவர்களுக்கு என்ன செய்தார்னு வேதம் சொல்லுது தெரியுமா? அவர்களுக்கு தோல் உடையை என்ன செய்தாராம்? உண்டாக்கினார். நீங்க இது ஆதியாகமங்கிறனால நீங்க நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நான் அதை வாசிக்கல. ஏன்னா ஆரம்ப புஸ்தகம்லாம் கொஞ்சமாவது படிச்சிருக்கேன். வருஷத்துக்கு முதல் தடவை இந்த பைபிளை வாசிக்கன்னு எடுத்து எப்படினாலும் ஆதியாகமத்தில் ஒரு 20 அதிகாரம் வாசிச்சிருவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. அப்படி 20 அதிகாரம் நிறைய தடவை வாசிச்சிருப்பீங்கிறதுல நான் வாசிக்க வைக்கல. அதை வசனம்லாம் எடுத்து வாசிக்கணுமா? சரி, ஆரம்பம்லாம் ஆதாம் மேட்ரு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள பிரதர் அவங்க ஸ்கிரீன்ல போட்டாப்ல. ஓகே, 3:21 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் என்ன உண்டாக்கினார்? தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்ப நம்மளையும் என்னன்னு சொல்றாரு? தரித்துக்கொள். நம்மளையும் தரித்து கொள்ள சொல்றாரு. என்ன தரித்து கொள்ள சொல்றாரு? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்னைக்கு அவன் பாவம் செய்து அவன் என்ன ஆயிட்டானா பாருங்க? நிர்வாணமாகி விட்டான். இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிதாக்குதலை கர்த்தர் தர விரும்புகிறார். அப்போ சாத்தானுடைய தந்திரம் என்ன? நம்ம புதிதாக விடாதபடி பழையவைகளில் இருந்து கொண்டு ஒரு நிர்வாணத்தன்மை அளவுக்கு வந்தாலும் சரி, இன்னும் அதிலேயே நிக்கிற மாதிரி கூட நம்மளை கண்டினியூ பண்ண விரும்புகிறான். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியம். அப்படின்னா ஆண்டவர் இப்ப என்ன செய்ய பிரயாசப்பட்டிருக்கிறார்னா, உங்களை எண்ணிய எல்லாரையும் அப்படியே விடாம புதிதாக்கி, ஆமீன் சொல்லுங்க. பாவத்தில் இருந்த என்னை ஆண்டவர் இப்ப என்ன ஆக்க விரும்புறாரு? புதிதாக்கி புதிய மனுஷனாக என்னை மாற்ற விரும்புகிறார். அந்த புதிய மனுஷனாக மாற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு தந்தது என்ன என்றால், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசித்ததின்படி தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொன்னபடி ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு என்கிட்ட, நம்ம எல்லார்ட்டையும் என்ன வசனத்தின் மூலம் பேச வருகிறார் என்றால், நமக்குள்ளே கர்த்தர் புதிதாக்கும்படிக்கு எரேமியா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. ஏசாயா 61:10 என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறது. ஆண்டு ஒரு உதாரணப்படுத்த சொன்னா எல்லா நேரமும் எங்க வந்துடுறாரு? நம்ம வெளியே பண்ற பியூட்டிக்கு வந்துடுறாரு. அதை கம்பேர் பண்ணி தான் சொல்றாரு. மணவாளன்
ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா நார்மலா எடுக்கிற ட்ரெஸ்ஸை விட கூடுதலா எடுப்போமா? எப்படி எடுப்போம்? ஆமா, எவ்வளவு விலை முடியுமோ அவ்வளவு விலை எடுப்போம். முடிஞ்ச 50,000த்துக்குலாம், 50,000ங்கிறது நான் கம்மியா சொல்றேன், 2 லட்சம் 3 லட்சத்துக்குலாம் என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. வெறும் சாரி மட்டும், கோட் சூட் மட்டும் 55,000 ரூபாய், 70,000 ரூபாய், 80,000 ரூபாய், வெறும் கோட்டு சூட்டு மட்டும். எதுக்கு? அன்னைக்கு எல்லாரும் முன்னாலையும் நம்ம எப்படி இருக்கணும், இவங்க தான் இன்னைக்கு கணவன் மனைவியா இருக்கிறாங்க, இவங்க தான் இணையறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அந்த இடத்துல இந்த கல்யாண ஃபங்க்ஷன்லயே பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும், அட்ராக்ஷனா அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் நடக்கு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் புதிதாக்குறேன், உங்களை புதிதாக்க விரும்புறேன். ஆனா புதிதாக்குறதுன்னா சாதாரண புதிதாக்குதல் இல்லை. எந்த லெவலுக்கு புதிதாக்குறேன்? ஒரு மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரிக்கிற அளவுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிற அளவுக்கு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, நீங்கள் புதிதாகும்படி உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி. ஆமென். இப்போ உங்களுக்கு என்ன தரித்துக் கொள்ள சொல்றாரு? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள சொல்லுகிறார். இந்த புதிய மனுஷன் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள இப்ப என்ன உருகிறது? ரட்சிப்பின் வஸ்திரம். ஏன் வஸ்திரத்தை தரணும்? ஏன் ரட்சிப்பை வஸ்திரம் என்று சொல்லுகிறது? ஏன் ரட்சிப்பை வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஏனென்றால் பாவத்தில் இருந்த பொழுது நாம் எப்படி இருந்தோம்? நிர்வாணமாயிருந்தோம். ஆகையினாலதான் ரட்சிப்பு என்று வரும்போது அது எனக்கு வஸ்திரமாக உடுத்தப்படுங்க. ஆமென். அப்ப அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு உடுத்தின உடனேயே இப்ப எது மறைஞ்சு போச்சு? என் நிர்வாணம் மறைந்தது. இப்போ நான் புது சிருஷ்டி. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள் இருந்தால் புதுப்பிக்கப்படுங்கள், இல்லை என்றால் ரட்சிக்கப்படுங்கள். அப்பொழுது வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியம் கவனிங்க. பாவம் பிரவேசித்ததினால் நிர்வாணம் வந்தது. இப்பொழுது கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறபடினால் பாவத்தை கழுவி சுத்திகரித்து என்னுடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி எனக்கு சகலவற்றையும் நீக்குவதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிற என் தேவன், 1 யோவான் 1:9, எல்லாவற்றையும் அவர் எனக்காக நீக்கிவிட்டார். நீக்கின அவர் சும்மா விடாம பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து. ஏன்னா நான் புதிதாக்கப்படணும்னா பழசு என்னது அங்க உட்கார்ந்துருக்கு? பாவம் உட்கார்ந்துருக்குது. பாவம் என்றால் நீங்கள் உடனே பெருசா செய்யறதை மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஒருவருக்கு விரோதமாய் தீங்கு நினைத்தால் கூட அதுவும் என்னதுதான்? பாவம் தான். வெளிப்பிரகாரமாக சொல்லாமலே உள்ளுக்குள் ஒருத்தருக்கு விரோதமாய் திட்டம் பண்ணினால் அதுவும் பாவம். சொந்த சகோதரனை கூட கேவலமா பேசினாலே பாவம்னு பைபிள் சொல்லு. உங்க சொந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம், அவங்கள நீங்க தரக்குறைவா பேசுனீங்கன்னா அது என்னதான்? பாவம். அப்போ நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்காராம்? உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் வேலையும் செயலும் பார்வையும் எல்லாமே என்னவா இருக்குன்னா என்னைய புதுசாக்கணும், அவ்வளவுதான். ஆமே. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். என்ன செய்யணும்? புதுசாக்கணும். அப்போ என் பழைய நிலைமை திரும்ப வந்துடாம இருக்கிறதுக்கு தான் ஆவியானவரை தந்து சபையில தந்து பாஸ்டரை கொடுத்து, பாஸ்டர் ஜெபம் பண்ணியா, பைபிள் வாசிச்சியா, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் இப்படி இருக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இப்படி எதுக்கு செய்யணும்? இந்த ஆளுக்கு வேலை கிடையாது, இவருக்கு பாஸ்டர், அவருக்கு அதான வேலை, அதனால அவர் புலம்பிட்டே கிடக்காரு அப்படி நினைச்சிடக்கூடாது. நீங்கள் பழசாயிடக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கு கொஞ்சம் கூட நீங்க என்ன ஆயிடக்கூடாது? பழசாயிடக்கூடாது. எப்போதும் எப்படி இருக்கணும்? புதுசா இருக்கணும். எப்போதும் புதுசா இருக்கணும். எதுல? ஆத்துமாவில். நான் கவனம் செலுத்துறதெல்லாம் எதுல தான்? ஆத்துமாவில். உங்க ஆத்துமா புதுசா இருக்கிறதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முந்தியெல்லாம் நான் சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் முடி கருப்பா வந்தேன், இப்போ என் முடி வெள்ளையாயிடுச்சு, பாஸ்டருக்கு அக்கறையே இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கவலை எல்லாம் என்னது? உங்கள் ஆத்துமா பழசாக விடக்கூடாது. அது நாளுக்கு நாள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? புதுசாகிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு நான் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் ஒத்து வந்து, ஆமாம் இந்த பாஸ்டர் நம்மளை ஆத்துமாவை புதுசாக்குறாருன்னா இவர் சொல்படி கேட்டு கொஞ்சம் நடப்போம்னு கொஞ்சம் என்ன செய்யணும்? சேர்ந்து எல்லாம் ஒத்து வந்தால் ஆத்துமா எப்போதும் எப்படி இருக்கும்? புதுசாகவே இருக்கும். ஆமே. ஆத்துமா புதுசாக இருந்தால் தேவனோடு ஐக்கியம் புதுசாக இருக்கும். அவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அங்கே அதைத்தான் சொல்லி இருக்கிறது பாருங்க. ஆகையினாலே கர்த்தர் என்னை புதுப்பிக்கும்படி எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார். அல்லேலூயா. அப்ப என்னை புதிதாக்கும்படி அவர் சொல்லுகிறார். புதிய மனுஷனை என்ன செய்து கொள்ளுங்கள்?
தரித்துக் கொள்ளு. அப்ப புதிய மனுஷனை நான் தரிக்க வரும்போது அவர் எனக்கு தந்ததுதான் என்னது என்றால் ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் அணிந்து கொண்டு நான் அவரோடு கூட, ஹல்லேலூயா, அவரோடு கூட எப்பொழுதும் நான் இந்த ரட்சிக்கப்பட்டபடினாலே ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தின உடனேயே இப்ப என் சாயல் என்னவா மாறிடுச்சு? பாவ மனுஷன் என்ற சாயலில் இருந்து இப்ப நான் என்னவாக மாற்றப்பட்டேன் என்றால் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்குள்ளே உடுத்தப்பட்ட உடனேயே உங்களிடத்திலே தேவனுடைய சாயல் வந்து விடுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சாயல் கண்ணாடியில போய் பார்த்தா தெரியாது. இந்த சாயல் நீங்கள் நடந்து கொள்வதை பிறர் பார்த்தால் தெரியும். என்னிடத்திலே தேவ சாயல் இருக்கிறது என்பதை நான் எனக்கு நானே பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்தால் கண்டுபிடிக்கலாம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பிறர் பார்வைக்குத்தான் தேவ சாயல் தெரியும். தேவனுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். எப்போதும் நம்மிடத்தில் தேவ சாயல் இருந்து கொண்டே இருந்தால் அவனால் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களிடத்தில் எப்படி இருக்கிறது? கிழிஞ்சு போச்சா? ஓட்டையா இருக்கா? இல்ல காய போட்ட இடத்துல காணும் பாஸ்டர்ங்கிற மாதிரி இருக்கா? இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் சரியாய் நீங்கள் வைத்து உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? புதிதாக்கி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, அனுதினமும் நமக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு வேணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மூலமாக நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக, ஹல்லேலூயா, எதற்கு ஒப்பாக? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக, சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றுவதற்கு என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒருவேளை நீங்கள் பழையதை எடுத்துக்கொண்டு பழைய வாழ்க்கையில பழைய விதத்தில் ஜீவித்துக் கொண்டு இருக்கத்தக்க ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் தகப்பன் இன்றைக்கு உங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். காரணம் என்ன? அவர் தன்னுடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களை வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இளையவன் தன் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தகப்பனை விட்டு தூரமாய் போனான். தூரமாய் போனவன் அந்த தூரத்தில் இருக்கும் போது தன்னுடையதெல்லாம் செலவழிந்து போயிற்று, எல்லாம் முடிந்து போயிற்று, என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று அவன் யோசித்து சிந்திக்கிற வேளையிலே யாரை குறித்து யோசிக்கிறான்? தகப்பனை குறித்து யோசிக்கிறான். ஐயோ, என் தகப்பன் எவ்வளவு சலுகை கொடுத்திருந்தார், எவ்வளவு கிருபை கொடுத்திருந்தார், எவ்வளவு அன்பை கொடுத்திருந்தார், என் தகப்பன் எவ்வளவு தூரம் என்னை நேசித்து இருந்தார், எனக்காக எல்லாவற்றையும் செய்தாரே, அவருக்கு விரோதமாய் நான் இப்படி செய்து விட்டேனே என்று அவன் இருதயத்தில் சொல்லும்படி அங்கே 21ஆம் வசனம் பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் என்ன இல்லை? பாத்திரன் அல்ல. நான் புதுசா நான் போயிட்டு வந்த மேட்டில் எல்லாம் பழசாயிட்டேன். பன்றி சாப்பாடை கூட சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டேன். என் நிலைமை மோசமாக போயிடுச்சு. தகப்பனே, என்னை மன்னிச்சிருவீங்களா, ஏற்றுக்கொள்வீங்களா அப்படிங்கிற இடத்துல வந்த பொழுது அங்கே பாருங்க, தகப்பன் என்ன செய்தாராம்? அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கும் போது தகப்பன் தன் குமாரனை பார்த்து ஓடி போய் என்ன பண்ணிட்டாராம்? கட்டி பிடித்து முத்தமிட்டான். அவன் சொல்றான், எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். எப்போ எழுந்தான் தெரியுமா? புத்தி தெளிந்த போது. இப்பொழுதும் நீங்கள் உங்களை புதிதாக்குகிற புத்தி தெளியும் என்றார். புதிதாக்கும்படி நீங்கள் விரும்பி, ஆண்டவரே, நான் பழைய நிலைமையிலே இருக்க வேண்டாம், எனக்குள்ளே ஒரு புதுமை தேவை, புதிய பலனை தாரும் ஆண்டவரே, நான் புதுப்பிக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது. ஏன் அந்த காலத்தில் அப்படி ஏன் அவர் ஓடணும்? ஏனென்றால் இப்பவும் நம்ம ஊர்லயும் இருக்கு அப்படி கிராமப்புறங்கள். ஒரு வீட்டில் அப்பா அம்மாவை ஏமாத்தி சொத்தெல்லாம் தூக்கிட்டு போனவன் திரும்ப வந்தா ஊருக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க? சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ள விட மாட்டாங்க. ஏன்டா நீ உங்க அப்பாவை ஏமாத்தி, ஆனா அவர் சொந்தமே இருக்க மாட்டாரு, ஆனா அவன் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நிற்பாரு. ஏன்டா உங்க அப்பா பேச்ச, உங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் அழிச்சிட்டு போயிருக்க, இப்ப எதுக்குடா வந்த, வெளியே போட அப்படின்னு யார் சொல்லுவா? குடும்பத்தார் சொல்லலைங்க, ஊருக்காரனே என்ன செய்வானா சொல்லுவான். இப்பவும் நம்ம ஊர்ல கிராமங்கள்ல அந்த வழக்கம் இருக்கு. அந்த யூத கலாச்சாரத்தின்படி அந்த பழக்கம் இருந்துச்சு. அந்த பழக்கத்தின்படி பையன் தூரத்துல வரும்போது ஒருவேளை ஊர்க்காரன் வந்து கல்லெறிஞ்சோ, ஊர்க்காரன் வந்து திட்டியோ, ஊர்க்காரன் வந்து அவனை பிடிச்சு எதுவும் செஞ்சிடாம இருக்கிறதுக்கு முன்னால இவர் ஓடி போய்
ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை தண்டித்திராமல், இந்த உலகம் நம்மை குற்றப்படுத்தாமல், இந்த உலகம் நமக்கு விரோதமாக எழும்பி விடாமல் இருப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி சுத்திகரித்து அவர் தம்முடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி நம்மை அவருடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தகப்பன் ஓடி போய் செய்த காரியம் என்ன? அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டான். என்னெல்லாம் அடையாளம் இருக்கு அதுல? அவன் கட்டி பிடித்து முத்தமிட்டதில் அடையாளம் என்னெல்லாம் இருக்குது? மகனே, உன்னை நான் காப்பாற்றி விட்டேன். ஹல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? காலை உள்ள வச்ச வெட்டு 1 துண்டு 2 பார்த்துக்க. எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டு இங்க ஏன்டா வந்த? அநேக நேரத்தில் உலக தகப்பன் அப்படி செய்யலாம், ஆனால் பரம தகப்பன் அப்படி செய்வதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் உங்களை இன்றைக்கு புதுப்பிக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பியிருப்பீர்கள் என்றால், பழையவைகள் உங்களுக்குள் இருக்கும் என்றால், பாவம் பிரவேசித்து உங்களை தேவனை விட்டு தூரமாக்கி இருக்கும் என்றால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. புதிதாக்க விரும்புகிறார். அந்த புதிதாக்குதலுக்குள்ளே இந்த தகப்பன் அங்கே போய் கட்டி பிடித்து முத்தமிட்டதில் ஒரு அர்த்தம் என்ன? நான் உன்னை முழுவதுமாக மன்னித்து விட்டேன். ஹல்லேலூயா. உன்னை நான் பாதுகாத்தேன், உன்னை நான் மன்னித்தேன். அப்ப ஏற்றுக்கொண்டீங்களா? இப்பதான் பாருங்க 22ஆம் வசனம், ஏற்றுக்கொள்ளுதலுக்கு அடையாளம் பாருங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி என்னத்தை தான் போட சொல்லுதாங்க? நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. ஏன்னா அவன் போட்டிருக்கிற வஸ்திரம் பழசு, பழைய புத்தி, அது வேற புத்தி. அது அந்த புத்தி உள்ளதெல்லாம் வேண்டாம். இங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்ப எப்படி போடுங்க? நம்ம வீட்டு ட்ரெஸ்ஸை போடுங்க, நம்ம குடும்ப ட்ரெஸ்ஸை போடுங்க, நமக்கு உகந்ததை போடுங்க, இங்க நடமாடுறதுக்கு என்னவோ அதை போடு அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை போட சொன்னது எதை குறிக்கிறது? மகனே, உன் பழசெல்லாம் தூக்கி உன்னைய தூக்கி போட்டு அதை உன் மனசுல இருந்து எடுத்துரு, இவனை கழுவி நீட்டா சுத்தம் பண்ணி எப்படி கொண்டு வந்துருங்க? பழைய மணிக்கு என் புள்ள மாதிரி கொண்டு வாங்க. ஆமே. கர்த்தர் இன்றைக்கு அந்த எண்ணத்தில் நிற்கிறார். அப்படிப்பட்ட குணத்தில், அப்படிப்பட்ட ஆசையில் உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து நான் உங்களை புதிதாக்குகிறேன். பழசெல்லாம் தூக்கி போடுங்க. பழசு இருந்தா கவலைப்படாதீங்க. பழசை மாற்றுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பழைய நிலைமையில இருந்துகிட்டு ஐயோ என் நிலைமை பண்டி திங்கிற சோத்தை திங்கிற அளவுக்கு வந்துருச்சே, தவிடு பக்கத்தில் வந்துருச்சே, ஐயோ அப்பாட்ட விட்டு தூரமாக வந்துட்டேனே, முந்தி மாதிரி ஜெபிக்கலையே, வேதம் வாசிக்கலையே, அதை செய்யலையே, இதை செய்யலையே, எதையும் யோசிக்க வேண்டாம். கிளம்புங்க, வாங்க, அவர் அணைச்சு கொள்வார். ஆமே. அவர் அணைக்கிறவர் சும்மா விட மாட்டார். உடனே திரும்பியும் உங்களுக்கு தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்வார்? உடுத்துவார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அது இப்போ கொஞ்ச காலம் தான் அப்படி நடக்கும். இந்த நடக்கிற காலத்துல தான் இதை செய்ய முடியும். இன்னும் ஒரு நாள் வருகிறது, நியாய தீர்ப்பு என்றும் ஒன்று நாள். அன்றைக்கு இதை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவருடைய சாயலில் இல்லாத அத்தனை பேரையும் அவர் நரகத்தில் தூக்கி போடுவார். சாயலில் உள்ள அத்தனை பேரையும் தன் பக்கம் சேர்த்து. உங்களை ஏன் புதிதாக்கணும்? ஏன் நீங்க அவருடைய சாயலுக்கு, நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும்? காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவர் தம் பக்கமாய் சேர்த்து கொள்ளும். ஹல்லேலூயா. அவர் தன் பக்கமாய் சேர்த்து கொள்ளும்படி இந்த குமாரனை திரும்ப எடுத்துக்கொண்டதற்கு அடையாளமாக அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தினார். இவனுக்கு வஸ்திரத்தை உடுத்துவது மாத்திரமல்ல, இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள், பாதரட்சையும் போடுங்கள், திரும்ப பாதம் மாறாம இருப்பான். ஆமே. இப்ப பாதரட்சை எதுக்கு? வேற பாதையில போயிடுச்சு காலு. இப்ப போடுற செருப்பு என்ன செருப்புனா? என்ன செருப்பு? இனி எங்கேயும் போகக்கூடாது. அதுதாங்க புதிதாக்குதல். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சர்வாயுத வர்க்கத்துல ஆண்டவர் சொல்றார், பாதரட்சை என்னும் என்னது? ஆமா, எல்லாத்தையும் நானே தான் சொல்றேன். பாதரட்சையை அங்கே அணிந்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த குமாரனை அங்கே தகப்பன் அழைத்து அவர் செய்த விஷயம் என்ன தெரியுமா? அவர் அழைத்த தகப்பன் உடனே வஸ்திரத்தை மாற்றி அடையாளமாக மோதிரத்தை கொடுத்தார். உடனே காலிலே அங்க என்ன கொடுத்தார்? பாதரட்சையை கொடுத்தார். ஹல்லேலூயா. எபேசியர் 6:15 என்ன சொல்லுகிறது பாருங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய். ஹல்லேலூயா. இந்த ஆயத்தம் தான். ஐயா மகனே, திரும்ப வந்துட்ட, திரும்ப உன் கால் இன்னும் என்ன செய்யக்கூடாது? திரும்ப கூடாது. அதனால வீட்டு செருப்பை போடு, வீட்டு செருப்பை போடு. மோதிரத்தை எதுக்கு போட்டிருக்கு? திரும்ப இவன் வெளியே போனா ஊர்க்காரன் பார்த்து அப்பா மோதிரத்தை திரும்ப போட்டுட்டாரு, அப்பாவே மன்னிச்சுட்டாரு, இனிமே நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அடையாளம், மோதிர அடையாளம் என்னது? ஆமா, அப்பாவே மன்னிச்சு எதை கொடுத்துட்டாரு? வீட்டு குடும்ப மோதிரத்தை போட்டு விட்டார், குடும்ப அடையாள மோதிரத்தை போட்டார். அப்ப அவங்க அப்பாவே இந்த பையனை மன்னிச்சுட்டாருன்னா ஊர்ல இருக்க நம்ம யாரும் பேச என்ன கிடையாது?
தகுதி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்து உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் புதிதாக விரும்புகிறீங்க? புதிதாக விரும்புகிறவர்கள், ஆண்டவரே என்னை புதிதாக்கும், இப்படிப்பட்ட வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு தந்து, உம்முடைய ஆண்டவரே நீர் படைத்த உம்முடைய சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றும் என்று சொல்லி புதிதாக்கப்படுகிற புதிய மனுஷனை தரித்து கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போம் என்றால், கர்த்தர் புதிதாக்குவார் என்றால், அந்த புதிதாக்கப்பட்ட நீங்கள், புதுப்பிக்கப்பட்ட நீங்கள் புதிய பலனை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி புதிதாக்க விரும்புகிறார். ஆகையினாலே எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எங்களையும் எங்கள் சபையையும் இன்னும் என்ன செய்யும்? புதிதாக்கும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you.